அனைவருக்கும் வணக்கம். இப்போ முழங்காலில் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறோம். இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது முழங்காலில் மொத்தம் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த 3 கம்பார்ட்மெண்ட்லேயும் மூட்டு தேய்மானம் எதனால் வருகிறது? அந்த 3 முக்கியமான காரணம் என்ன? யார் அந்த 3 பேர்த்துக்கு மெயினாக அதிகமாக வருகிறது? அது எப்படி அந்த 3 ஸ்டேஜ், அது எப்படி 3 ஸ்டேஜுகளாக இருக்கிறது? அதை எப்படி 3 டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்மாக அதை கண்டுபிடிக்க முடியும்? அப்படி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய 3 முறைகள் என்ன? அந்த 3 முறைகளில் ஊசி போடுவது ஒரு முறை, அறுவை சிகிச்சை ஒரு முறை. அந்த ஊசி போடுவதில் 3 ஊசிகளும், அறுவை சிகிச்சை பண்ணுவதில் 3 முறையான அறுவை சிகிச்சையும் உள்ளது. ஸோ இப்போ இந்த 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 3 பற்றி விளக்கமாக இந்த விரிவான காணொளியில் பார்க்கலாம். அதாவது முழங்கால் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே, முழங்காலுடைய மூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தொடை எலும்பு, கீழே கால் எலும்பு இருக்குது. இடையில இந்த ஃபீமர் போன், தை போனு, கீழே லெக் போன் இருக்குது. பெட்டலா மேலே சப்பை எலும்பு இருக்குது. இதான் அந்த சப்பை எலும்பு. ஸோ இதில் மொத்தம் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. உள்பக்கம் இருக்கிறது மீடியல் கம்பார்ட்மெண்ட், லேட்டரல் கம்பார்ட்மெண்ட், இது பெட்டலா ஃபெமரல் கம்பார்ட்மெண்ட். ஸோ இதில் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக வயசானவங்களுக்கு வரும். சில நேரங்களில் இள வயசுக்காரங்களுக்கு வரும். இந்த மூட்டு தேய்மானத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பளிங்கி கல் மாதிரி முழுன்னு வலி இல்லாமல், உராய்வு ஏற்படாமல் இருப்பதற்காக, ஃப்ரிக்ஷனுக்காக நல்ல வலுவழுப்பு தன்மையுடன் இருக்கும் ஆர்டிகுலர் கார்டிலேஜ். இதில் தேய்மானம் ஆகிறப்ப இந்த இடத்துல ஒரு சொத்த மாதிரி ஆயிடுது, ஒரு புண்ணு மாதிரி ஆயிடுது. இதுதான் மூட்டு தேய்மானம். இது இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்படும். உள் கம்பார்ட்மெண்ட், வெளி கம்பார்ட்மெண்ட், இதில் மேலே இருக்கிற மேல் கம்பார்ட்மெண்ட், பெட்டலா ஃபெமரல் ஆகுது. இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம இது எக்ஸ்ரேல எடுத்து பார்க்குறோம். அதில் உள் பக்கமாக தேஞ்சிருக்கா, வெளிப்பக்கமாக தேஞ்சிருக்கா, இல்லை எல்லாமே தேஞ்சிருக்கா? எல்லாமே தேஞ்சா என்ன அறுவை சிகிச்சை? உள் பக்கம் மட்டும் தேஞ்சதுன்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா, இல்லை ஊசி முறை மூலமாக சரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது யார் மொத்தம் 3 காரணம்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. அந்த 3 காரணம், மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏஜ், வயசாக என்ன ஆகுதுன்னா தேய்மானங்கள் ஆகுது. வியர் அண்ட் டேர் அப்படின்னு சொல்கிறோம். மூட்டு மடக்கி நீட்டுறோம், சமணங்கால் போடுறோம், குத்த வச்சு கொடுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், ஜம்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் என்ன ஆகுதுன்னா, இந்த முழங்காலில் இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ், அந்த முழு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ் இதில் ஜம்ப் பண்ணிட்டு அடிக்கும். ஸோ அதில் டேமேஜஸ் ஆகி, ஃப்ரிக்ஷன் ஆகி, வியர் அண்ட் டேரில் அந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ், அந்த மழுவழுப்பு தன்மை உள்ளது தேய்மானமாகி முழங்கால் உள்பக்கமாகவோ இல்லை வெளிப்பக்கமாகவோ வளையும். இந்த வயசானது மெயின் காரணம், ஃபஸ்ட்டு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏஜ். இதுதான் ஒரு மெயினான காரணமாக இருக்குது. மெயினாக இது ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆகும். தேய்மானமாகி இந்த மாதிரி கால் உள்பக்கமாக வளையும். இது வயதானதால் வருகிற மூட்டு தேய்மானம். அது மெயினாக உள்பக்கமாக வளையும். அதில் பார்த்தீங்கிறது இல்லாமல் தேய்மானம் இருக்கும். 2வது தேய்மானம் பார்த்தீங்கன்னா இள வயதினரை பாதிக்கக்கூடிய தேய்மானம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரவாங்கி மற்றும் அது சார்ந்த வியாதிகள். சரவாங்கி, அதில் நான் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். இது போன்ற அந்த ஆங்கிலோசிங் ஸ்பான்டைட்டிஸ், இது போன்ற பல வியாதிகள்னால என்ன ஆகுதுன்னா, மூட்டுக்கள் இள வயதிலேயே அரிப்பு ஏற்பட்டு, அரிக்கிற தன்மை ஏற்பட்டு எரோசிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கால் வெளிப்பக்கமாக வளையும். சிறு வயதிற்கான இருக்கும். அந்த எலும்பு மூட்டுகள் தேய்மானமாவதற்கு பதிலாக அரித்து தேய்மானமாகி வளைந்து வெளிப்பக்கமாக வளையும். ஸோ 3வது மூட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இள வயதிலே பாதிக்கக்கூடியது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறது. அதை எப்படின்னா, அடிபடுது, காலில் மாவு கட்டு போடுறோமோ, இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறோமோ, எண்ணெய் கட்டு போடுறோமோ, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அது பர்ஃபெக்டான அலைன்மெண்ட்டில் நேராக கூடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மூட்டு தேய்மானம் வராது. வளைந்து கூடினாலோ, தொடை எலும்பு, கால் எலும்பு கீழே உடைந்து வளைந்து கூடினா அந்த உராய்வு அலைன்மெண்ட் மாறி உராய்வு அதிகமாகி அந்த இடத்துல மூட்டு தேய்மானம் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முழங்காலில் ஜவ்வு கிளிதல், விளையாட்டு காயங்களில் பார்த்தீங்கன்னா ஜவ்வு கிளியும். நிறைய பேர் அதை லைட்டாக வலி இருக்குது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, கட்டு போட்டிருக்கேன், ரெடி ஆகிடுச்சு, டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, பட் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமே சரியாயிடுச்சு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இந்த ஏசிஎல் டேர், மெனிஸ்கல் டேர் அப்படிங்கிற மெயினான 2 ஜவ்வு. மெனிஸ்கல் டேருங்கிறது மெயினான குஷன். இதை டேமேஜ் ஆகி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பிஞ்சிருந்ததுன்னா தேய்மானம் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி ஏசிஎல் டேர், பிசிஎல் டேர்லாம் ஆயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணாமட்டா மூட்டு தேவையில்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கும். அங்கே இங்கே இன்ஸ்டெபிலிட்டி ரிலேட்டட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிபடுவதால் ஏற்படக்கூடிய காயம். இது மெயினாக அடிபடுறது மெயினாக விளையாட்டு காயங்கள் இது மாதிரி வரப்போ யங் ஏஜை பாதிக்கும். ஸோ இள வயதினை பாதிக்கக்கூடிய மூட்டு தேய்மானம் ஒன்று சரவாங்கி, இன்னொன்று போஸ்ட் ட்ராமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். நார்மலாக நம்ம நிறைய அதிகமாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் வயதானதால் வருகிற சாதாரணமான மூட்டு தேய்மானம். அது உள்பக்கமாக வளையும். ஸோ இதில் யாருக்கு மெயினாக வரும்னா, ஃபஸ்ட்டு ஏஜ், வயதானவர்களுக்கு வரும். 2வது பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு வரும். ரொம்ப குண்டாக இருக்கிறப்ப வெயிட் அதிகமாக இருக்கிறப்ப அந்த பழு மூட்டில் அதிகமாகுது.
ஸோ அப்போ வந்து ஒபிசிட்டி வந்து வெயிட்டுக்கு அதிக உடல் பருமனாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதை சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 10% இப்போ 80 கிலோ இருக்கிறீங்கன்னா ஒரு 8 கிலோ குறைத்தீங்களா, 10% குறைச்சிங்கன்னா முழங்கால் வலி 50% குறையும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ குண்டா இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வயதானவர்கள், குண்டானவர்கள், முக்கியமாக வந்து மூணாவது யாருக்கு அதிகமாக வரும்னு கேட்டீங்கன்னா லேடிஸ். ஏன் லேடிஸ்க்கு அதிகமாக வருது அப்படின்னா, அவங்க தான் அதிகமாக வீட்டில் வந்து சமணங்கால் போடுறது, குத்த வைத்து கோருவது, இது போன்ற வேலைகளை செய்கிறாங்க. அதை விட முக்கியமான காரணம் வந்து லேடிஸ்க்கு வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்த மாதவிடாய் டைமில், மெனோபாஸ் ஆகிற டைமில் கால்சியம் குறைபாடு வருகிறது. அதனால் எலும்புகள் வந்து வலிமைத்தன்மை இழக்கிறது. அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் உராய்வு கொடுத்தாலும் அது தேஞ்சு போயிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால் என்ன ஆகுதுன்னா ஜவ்வுகள்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து லூஸாக இருக்கிறது, லேக்ஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு லூஸாக இருக்காது, மைல்டாக லூஸாக இருக்கும். அதில் வந்து நார்மலாக ஆண்களை கம்பேர் பண்ணுறப்ப 40% பெண்களுக்கு வந்து அதிகமாகுது. அதுக்கு ஒன்று ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும், ரெண்டாவது அந்த மாதவிடாய் முடிந்ததுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த எலும்பு தன்மை வலிமை தன்மை குறைவது, இரண்டும் முக்கியமான காரணம். அதை விட முக்கியமான காரணம் இந்த லாக்சிட்டினால இந்த ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம சொல்கிறோம். உராய்வு வந்து கம்மியான உராய்வு ஏற்படும் போதே அதில் அதிகமாக தேய்மானம் ஆகுது. ஸோ அதனால தான் பெண்களுக்கும் குண்டானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் மூட்டு தேய்மானம் அதிகமாக வருகிறது. ஸோ இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு மூட்டு தேஞ்சு போச்சு, சிறு வயசில் வர்றாங்க, ஒரு 30 வயசில் வர்றாங்க, அவங்களுக்கு டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு எனக்கு முழங்கால் தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் அதே வீட்டில் அவங்க அம்மாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் எல்லாத்துக்குமே மூட்டு தேய்மானம் தான். ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க அந்த சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு மைல்டு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கு தான் அந்த 3 கம்பார்ட்மெண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கம்பார்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு மாடரேட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம். இதே அவங்க வயசான பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம். இப்போ கால் ரொம்ப வளைஞ்சிருக்கலாம். ஸோ அந்த பாட்டிக்கு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அவங்க அம்மாவுக்கு வந்து ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜர் தேவைப்படலாம். அந்த பொண்ணுக்கு ஏர்லி ஸ்டேஜ் யங் ஏஜில் வர ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து ஜவ்வுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம சரி பண்ண முடியும். பிசியோதெரப்பி முறையில் சரி பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எக்ஸ்ரே வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மூட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இந்த இடத்துல வெள்ளையாக தெரியுது, சப்காண்ட்ரல் ஸ்க்ளீரோசிஸ் சொல்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் மூட்டை விட வந்து உள்பக்க மூட்டில் வந்து தேய்மானம் ஆயிருக்கு, ஜாயிண்ட் ஸ்பேஸ் கம்மியாயிருக்கு. ஸோ அப்போ இது வந்து மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இது வந்து ஆரம்ப நிலை. இது அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட மூட்டு தேய்மானம்னு வச்சுங்க. இது வந்து மாடரேட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னா அது அவங்க அம்மாவுக்கு ஏற்படுகிற மூட்டு தேய்மானம். அதில் நல்லாவே வந்து ஜாயிண்ட் ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு, தேய்மானம் லேட்டரல் கம்பார்ட்மெண்ட்டில் லைட்டாக ஆரம்பிக்குது. சிவியர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மூட்டுகளும் வந்து மீடியல் கம்பார்ட்மெண்ட், லேட்டரல் கம்பார்ட்மெண்ட், இந்த இடத்துல பெட்ரோஃபெமரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது அனைத்துமே வந்து தேய்மானம் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூட்டு தேய்மானத்தில் வலி வரும், பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 3 முக்கியமான பிரச்சனை. முதல் முக்கியமான பிரச்சனை வந்து வலி. முதல்ல முழங்காலோட உள்பக்கம் ஆரம்பிக்கும். இது ஆரம்ப ஸ்டேஜில். கொஞ்சம் ஸ்டேஜ் ஆகிறப்ப முழங்காலோடைய அனைத்து பகுதியிலையும் வலிக்கும். நடக்க முடியாது, கீழே சம்மணங்கால் போட்டு உட்கார முடியாது, குத்த வச்சு உட்கார முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். படிக்கட்டு ஏறி இறங்குவதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ரெண்டாவது மெயினான பிரச்சனை, கால் வந்து வெளிப்பக்கமாகவோ உள்பக்கமாகவோ வளையுது பார்த்தீங்களா, ஸோ அது டிஃபார்மிட்டி. கால் வளைஞ்ச மாதிரி இருக்கு, எனக்கு கால் பெண்ட் ஆயிடுச்சுங்க, முழங்கால் தேஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வலியும் அந்த மூட்டு வளைவும் ரெண்டு சேர்ந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை, அன்றாட டெய்லி செய்கிற வேலை, அவங்க ஒர்க்கில் எதுவும் போக வேண்டியதில்லை, அவங்களோட ரெகுலர் டெய்லி ஆக்டிவிட்டீஸே அவங்களுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் டூயிங் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்கிறோம். நடக்கிறதுக்கோ, படிக்கட்டு ஏறி இறங்குறதுக்கு, கீழே உட்கார்றதுக்கு, உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே சிரமமாக இருக்குது. இதுதான் இது 3 முக்கியமான பிரச்சனை. சரி, இப்படி மூட்டு தேய்மானம்ன்றீங்க, இதெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறீங்க, இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கால் வளைவுலாம் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப தேய்மானவங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது வேரஸ் டிஃபார்மிட்டி. ஸோ கண்டிப்பாக முழங்கால் தேஞ்சிருக்கு. இது எய்தர் வந்து அடிபட்டிருக்கா, ஜவ்வில் அடிபட்டிருக்கா, எலும்பில் அடிபட்டிருக்கா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹிஸ்ட்ரி கேட்குறோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. ஸோ அப்போ வந்து ஏஜிங் சேஞ்சஸ்னால வந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து வயசு கம்மியாக இருக்குது, 40 வயசு 50 வயசு தான் இருக்கான கால் வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு சரவாங்கி இது போன்ற ஏதாவது வியாதிகள் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இள வயதிலேயே வந்து ப்ரீ மெச்சூராகவே வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கு, சின்ன வயசுலேயே மூட்டு தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கேன். அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு அண்டர்லைங் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ எதை நம்ம சர்ச் பண்ணணும், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சரவாங்கி இது போன்ற வியாதிகள் இருக்கும், அதை நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஆரிய ஃபேக்டர் மூலம். ரெண்டாவது கிளினிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுக்கிறது அல்டிமேட் எக்ஸ்ரே தான். இந்த எக்ஸ்ரேல நான் ஆல்ரெடி முதலே சொல்லியிருக்கேன், முழங்காலுக்கு மட்டும் எக்ஸ்ரே எடுப்பது ஒன்று, 2 காலை நிற்க வச்சு பைலேட்டரல் ஏபி ஸ்டாண்டிங் எடுப்பது ஒன்று, 3வது ஃபுல் லென்த் எக்ஸ்ரே. இப்போ நான் சொல்கிறப்பே தெரியும்,
சிம்பிளாக இருக்கிறது, மீடியமாக இருக்கிறது, பெட்டராக இருக்கிறது. இதுதான் பெட்டர். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து இடுப்பெலும்பு, இது வந்து முழங்கால், இது ஆங்கிள். இதில் கோடு போட்டோம்னா இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி வரணும். இதுதான் ஹிப் நீ ஆங்கிள் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை கண்டுபிடித்தால் மட்டுமே முழங்கால் வந்து முழுமையாக தேஞ்சிருக்கா இல்லையா, என்ன ஸ்டேஜில் இருக்குது, இல்லை ஆரம்ப நிலையில் தேய்மானமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும். இதை அப்படி உறுதிப்படுத்திட்டு சர்ஜரி பண்ணி சரி பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜரோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சரி பண்ணாலும் சரியாயிருக்கா அப்படிங்கிறதையும் இந்த ஃபுல் லென்த் எக்ஸ்ரே நம்ம சரி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து இந்த கோடு வந்து உள்பக்கமாக முழங்காலுக்கு உள்பக்கமாக போகுது. இதில் வந்து முழங்கால் மூட்டை மாற்றியது பிறகு அலைன்மெண்ட் நேராகிடுது. அவள் வந்து பார்த்தீங்கன்னா முழங்காலோட சென்டரில் போகுது. ஸோ இது வந்து 2வது ஸ்கேன். 3வது ஸ்கேன் அப்படின்னு பார்க்குறப்ப எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐயில் வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலை, முந்திய நிலை, முத்திய நிலை. ஸோ இது 3 ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கோம்ல, இது ஆரம்ப நிலை எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ரேல ஜாயிண்ட் ஸ்பேஸ் இந்த கேப் கம்மியாகிறது மட்டும் தான் தெரியும். பட் எம்ஆர்ஐயில் இந்த இடத்துல ஒயிட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பிளாக்காக இருக்கணும். ஸோ இந்த ஒயிட்டில் வந்து அதுக்குள்ளே ரத்தக்கட்டு மாதிரி சப்காண்ட்ரல் ஸ்க்ளீரோசிஸ், சப்காண்ட்ரல் எடிமா, இது எல்லாமே மூட்டு தேய்மானம், இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகுது அப்படிங்கிறத காமிக்குது. இது அது போக மற்ற ஜவ்வுகள் ப்ராப்ளம் அதையும் வந்து எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்கேன் அப்படின்னு பார்த்தா கிளினிக்கல் டெஸ்ட் ஒன்று பண்ணுறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், எம்ஆர்ஐ எடுக்கிறோம். இதில் வந்து முழுமையாக அந்த மூட்டு தேய்மானத்தை கண்டுபிடிக்கலாம். சரி, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, ஆரம்ப நிலையில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்ப நிலை ஏர்லி ஸ்டேஜ். அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணலாம்னா சர்ஜரியே இல்லாமல், மாத்திரையிலே இல்லாமல் கூட அதை நம்ம சரி பண்ண முடியும். என்னென்ன முறையில் சரி பண்ணலான்னா, ரெஸ்ட் கொடுக்கலாம், ஐஸ் ஒத்தரம் கொடுக்கலாம், சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கலாம், நீ கேப் மாதிரி போடலாம், லைஃப் ஸ்டைல் குண்டாக இருந்தீங்கன்னா வெயிட்டு குறைக்கலாம், எக்ஸசைஸ் அந்த முழங்கால் சுற்றி உள்ள சதைகள் நம்ம நிறைய யூடியூப்பில் நிறைய நம்ம போட்டிருக்கோம். அந்த முழங்கால் வலி குறைவதற்கான பயிற்சிகள், நீ கோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கோம். அந்த எக்ஸசைஸ் பண்ணது மூலமாக அந்த முழங்காலை சுற்றி உள்ள முன்னாடி பின்னாடி கெண்டக்கால் பட்டக்ஸ் இருக்கிற சதைகள், குளூட்டியஸ் மீடியஸ் மினிமஸ் மேக்சிமஸ், இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணது மூலமாக அந்த முழங்காலுக்கு உழுகிற வேலைப்பளுவை குறைக்கலாம். நடந்தாலும் அந்த வேலைப்பழுவை அந்த சதைகளை ஸ்ட்ரென்த் பண்ண மூலமாக ரெடி பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறப்ப மருந்துகளே இல்லாமல் மாத்திரைகளே இல்லாமையும் கூட ஆரம்ப நிலையில் மூட்டு தேய்மானத்தை சரி செய்ய முடியும். அப்படித்தான் நிறைய பேர் வயசானவங்க சரி பண்ணிட்டு இருப்பாங்க. சுடுதண்ணி ஒத்தரம் கொடுத்துக்குவாங்க, சாக்ஸ் போடுவாங்க, ஆயின்மெண்ட் போட்டுக்குவாங்க, இப்படியே சரி பண்ணிக்கலாம். அடுத்து இதில் குறையாத பட்சத்தில் இந்த மாடரேட் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், ஒருவேளை ஆரம்ப நிலையில் உள்ளதே இதெல்லாம் பண்ணியும் குறையல, அப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறது, சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கறது, ஆயின்மெண்ட் பெயின் கில்லர் ஜெல் போடலாம். அதையும் மீறி குறையலைன்னா மாத்திரை சாப்பிட்லாம், பவர் கம்மியான மாத்திரைகள் பெயின் கில்லர் சாப்பிட்லாம். அதுலேயும் குறையவில்லை என்றால் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம். ரொம்ப பெயின் அதிகமாகுது, இதெல்லாம் பண்ணி இம்ப்ரூவ் ஆகலைன்னா இன்ஜெக்ஷன் போடலாம். அதுக்கு அடுத்ததாக இதுலேயும் குறையாத பட்சத்தில் நம்ம இன்ட்ரா ஆர்டிகுலர் ஸ்டீராய்டு முழங்கால் இன்ஜெக்ஷன் பற்றி நம்ம தெளிவாக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவில் வந்து அது முட்டி ஊசின்றது முழங்காலில் ஜாயிண்டில் போடுறது, எலும்பில் போடுறது கிடையாது, வலி இருக்காது. இதில் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது. இதனால் சுகர் இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம், பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஹைலேசி, பிஆர்பி இன்ஜெக்ஷன், இது போன்ற 3 விதமான இன்ஜெக்ஷன் முழங்காலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் ட்ரீட்மெண்ட். மாடரேட் ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலை வரைக்கும் இந்த மருத்துவ முறைகளே பண்ணிக்கலாம். இதில் பண்ணியும் சரியாகாத இடைப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் அறுவை சிகிச்சை தேவைப்படுவார்கள். ரொம்ப முத்திய நிலை, கால் ரொம்ப வளைஞ்சிருச்சு, அவங்களும் நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணுறோம், மெடிசின்ஸ் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணியும் குறையவில்லை என்றால் அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும். அந்த அறுவை சிகிச்சை என்ன மாதிரி அறுவை சிகிச்சை அப்படின்னா மொத்தம் 3 விதமான அறுவை சிகிச்சைகள் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த இடுப்பு, முழங்கால், பாதங்கால் அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ அந்த ஹிப் நீ ஆங்கிள் ஆக்சிஸ், முழங்கால் மூட்டு தேய்ந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த ஹிப் நீ ஆங்கிள் ஆக்சிஸ் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஜவ்வு உள்ள லைட்டாக ஆரம்ப நிலையில் உள்ள தேய்மானமாக இருந்ததுன்னா மருத்துவ முறைகள் குறையலை, இன்ஜெக்ஷன் போட்டும் குறையலை, முழங்காலில் இன்ஜெக்ஷன் போட்டும் குறையலைன்னா நுண்துளை சிகிச்சை, ஆர்த்ரோஸ்கோபிக் டெப்ரைட்மெண்ட், நுண்துளை சிகிச்சையின் மூலமாக அதை க்ளீன் பண்ணி அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜில் டேமேஜ் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணி, இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் சொத்தையாக இருக்குது, இந்த இடத்துல கிளியர் பண்ணி இந்த இடத்துல மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ் பண்ணலாம். அலைன்மெண்ட் நல்லா இருந்தால், வயது கம்மியாக இருந்தால், ஜவ்வுகள்லாம் கிழிந்துருச்சுன்னா அதெல்லாம் லேசர் மூலமாக நம்ம சரி பண்ணலாம். இது வந்து மூட்டு தேய்மானம் மாத்திரை மருந்தில் குறையவில்லை, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், ஆனால் அலைன்மெண்ட் நல்லா இருக்கு, அப்போ நம்ம நுண்துளை சிகிச்சையில் சரி பண்ணலாம். இப்போ அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்குன்னு வச்சுங்க, அலைன்மெண்ட் கரெக்டாக சென்டரில் போகாமல் உள் பக்கமாக இருக்குது, மூட்டு தேய்மானம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறது 2 சர்ஜரி. ஒன்று வந்து 60 வயதுக்கு உள்ளே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இள வயதினர்னா முடிந்த அளவுக்கு மூட்டை மாற்றாமல் ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜர், மூட்டை மாற்றாமல் மூட்டு தேய்மானமாயிருக்கு 60 வயதுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணி HTO பண்ணினா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் முழங்கால் வளைந்ததை நேர் செய்து வலி இல்லாமல். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மூட்டை மாற்றுறதில்லை, அப்போ மிகப்பெரிய சர்ஜரி இல்லை. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்க சமணங்கால் போட்டு வந்துக்கலாம், கொத்த வச்சு வந்துக்கலாம்.
ஏன்னா இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம்னு வச்சுங்களேன், அவங்களால சமணங்கால் போடுறது, குத்தவைத்து கோருவதை மருத்துவர்கள் பரிந்துரைக்க மாட்டார்கள். பண்ண மாட்டீங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ இது மாதிரி இருக்கவங்க யங் ஏஜ், ஒரு 50 வயசு இருப்பாங்க, முழங்கால் தேஞ்சிருக்கும், ஹச்கே ஆங்கிள், ஹிப் நீ ஆங்கிள் ஆக்சிஸ் வந்து உள்பக்கமாக போகும், அலைன்மெண்ட் தப்பாக இருக்கும், அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுறோம். அதுக்கு இதுதான் பெஸ்ட் ப்ரொசீஜர், HTO தான் பெஸ்ட் ப்ரொசீஜர். ஏன்னா அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பிடலாம். அவங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தள்ளி போடலாம், சமணங்கால் போட்டுக்கலாம், கொத்த வச்சு வந்துக்கலாம். ஸோ இப்போ 60 வயசுக்கு மேலே முழங்கால் தேஞ்சிருச்சு, மருத்துவ முறை பண்ணியாச்சு, இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, நுண்துளை சிகிச்சையும் சில நேரங்கள் வந்து ஆரம்ப நிலையில் நுண்துளை சிகிச்சை பண்ணியும் சரி பண்ணியிருக்கிறாங்க, அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகலை, மறுபடியும் பெயின் வருது அப்படின்னா 60 வயதுக்கு மேலே இருந்தால் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் வந்து ஒரே வைத்தியம். இந்த முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் முழங்காலை நம்ம ஃபுல்லாக எடுத்து வேற முழங்கால் வைக்க போகிறது கிடையாது. இது சும்மா ஜஸ்ட் ரீசர்ஃபேசிங், அதனுடைய வரன்னு இருக்கிற சர்ஃபேசஸை கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் மீடியல் கம்பார்ட்மெண்ட், ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் மாற்றலாம், முழு 3 கம்பார்ட்மெண்ட்டையும் மாற்றலாம். 3 கம்பார்ட்மெண்ட்டையும் மாற்றுறதுக்கு பேர் தான் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இது அறுவை சிகிச்சை செய்து 2 நாட்கள் நடக்கலாம், ஓரிரு வாரங்களில் வலி நல்லா குறையும், 1 மாதத்தில் நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பலாம். ஆனால் சமணங்கால் போடுவது, குத்தவைத்து கோருவதை மட்டும் பண்ணக்கூடாது, மற்ற எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா சிம்பிளான மாத்திரையிலே இல்லாத பிசியோதெரப்பி முறைகள் இருந்து, நுண்துளை சிகிச்சையில் இருந்து, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் முழங்கால் வலிக்கான நிரந்தரமான வைத்தியம் இதுதான். ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எப்படி ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ்ரேவையும் எம்ஆர்ஐயும் முடிந்தால் அந்த ஃபுல் லென்த் எக்ஸ்ரே இருந்தால் எடுத்து அனுப்புங்கள். உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்க என்றும் நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.